பாலஸ்தீனம் தொடர்பாக பாலஸ்தீனத்தில் நாங்கள் சமாதானத்தை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி 20 அம்ச தீர்மானம் ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கிறாரு. அது தொடர்பாக எகிப்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அந்த தீர்மானத்தில் திருத்தப்பட வேண்டிய சில விவகாரங்கள் இருக்கிறது என்று போகிற போக்கில் தான் அவங்க சொல்கிறாங்க. போல்டாக எல்லாம் சொல்லலை, திருத்தப்பட வேண்டிய சில விவகாரங்கள் இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிர்காலத்தில் அந்த அரசாங்கத்தில் எந்த பங்குமே இருக்கக்கூடாது, இருக்காது என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய வெளியுறவு அமைச்சர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவினுடைய அரசாங்கத்தில் ஆட்சியில் பங்கெடுக்க கூடாதுன்னு தெளிவாக அரபிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் அத்தனை பேருமே ஒப்புக்கொள்கிறார்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அரபிகள் வேணும்னா ஒப்புக்கொள்ளலாம், உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாருமே ஒப்புக்கொண்டாங்களா என்று சொன்னால் அப்படி எங்கேயுமே கிடையாது. அரபிகளும் அப்படி ஒப்புக்கொண்டதாக எங்கேயும் சொல்லலை. இவங்களை பொறுத்தவரையில், எகிப்தை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், எப்பொழுதுமே இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள், இஸ்ரேலுக்கு செம்பு தூக்கக்கூடியவர்கள், இஸ்ரேலுக்காக எதையும் செய்யக்கூடியவங்க. இப்போ அமெரிக்காவுக்கும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் இந்த காசாங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது, நமக்கு பெரிய தலையீடியாக இருக்குது, நம்ம பாட்டுக்கு ஏதோ உள்நாட்டுக்குள்ள ஆட்சியை பண்ணிக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கணுமே தவிர இதனால் நமக்கு தலைவலியாக இருக்கக்கூடாது என்ற நினைப்புல தான் இந்த மாதிரி அறிக்கைகளை எல்லாம் அவர்கள் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ட்ரம்பினுடைய 20 அம்ச தீர்மானம் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பணியகத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய முகமது நசல் அல் ஜசீரா அரபி இடத்துல பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ட்ரம்பினுடைய திட்டத்தில் நிறைய விவகாரம் பேச வேண்டி இருக்கிறது, எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. கடந்த திங்கட்கிழமை தான் ட்ரம்பினுடைய திட்டம் எங்களோட கைக்கு கிடைச்சது. ட்ரம்பினுடைய இந்த 20 அம்ச திட்டத்தை 2வது நாளிலேயே நாங்கள் கலந்துரையாடுவதற்கு ஆரம்பிச்சிட்டோம். விரைவில் இது குறித்த நிலைப்பாட்டை நாங்கள் மக்களுக்கும் ட்ரம்புக்கும் அறிவிக்க இருக்கிறோம் என்று சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன மக்களுடைய நலன்களுக்கு சேவை செய்கிற வகையிலையும் எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பணியாக நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய போராட்டமே பாலஸ்தீன மக்களுக்கானது. எனவே அந்த மக்களுக்கு ஒரு சேவை கிடைக்கிற விதமாகத்தான் எங்களுடைய நிலைப்பாட்டுகளை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லிட்டு யுத்தத்தையும் படுகொலைகளையும் நிறுத்துகிற கண்ணோட்டத்தில் தான் இந்த அமெரிக்காவினுடைய திட்டத்தை பற்றி நாங்கள் விவாதிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் யுத்தம் நிறுத்தப்படணும், எங்கள் மக்கள் மீதான படுகொலைகள் நிறுத்தப்படணும், அதுக்கு என்ன செய்யலாம்ங்கிற விதத்தில் தான் நாங்கள் நெகிழ்வு தன்மையோடு தான் இதை ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லிட்டு, இறுதி முடிவு என்பது எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுப்பது அல்ல, அதே மாதிரி இனப்படுகொலையினுடைய தொடர்ச்சியாக அதை விட்டு வைப்பதும் அல்ல.